தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெராம் அனைவருக்கும் வணக்கம். லீலைன்னு சொல்லலாம், மிகப்பெரிய எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சமானவர் தான் அவர். ஏன்னா அவரை மாதிரி ஒரு ஆள் பார்க்கறது ரொம்ப அரிது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் சாயின் பக்தர். சாய் வாழ்ந்த காலத்தில் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கிறாருன்னா மிகப்பெரிய விஷயம்தான். அவரை நினச்சி எனக்கு அதிசயம் பட்டிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் அவ்வளோ, ஏன்னா அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது, பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. பாபாவை கடவுளாக பார்த்தார் அவர். அதுதான் அதில் மிக மிக முக்கியம். பாபா ஒரு கடவுளாக பார்த்து அவர் வாழ்ந்த காலத்தில் பாபாவுக்கு சேவை செய்து வந்திருக்காருன்னா அது யாரும் இல்லை, லக்ஷ்மண் மாமா அப்படின்னு சச்சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லக்ஷ்மண் மாமா. அவர் ஒரு பூஜாரியாக ஷிரடியில் இருந்திருக்கிறார். ஆகையால் பாபாவிடம் ஆரம்ப காலத்தில் இந்த லக்ஷ்மண் பாபா பாபா பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. அவ்வளோ ஒரு எரிச்சலும் கோபம் கொள்வார் அவர், அந்த லக்ஷ்மண் மாமா. என்ன காரணம்னா, அவர் நினைக்கிறாரு நிறைய பிராமின்ஸ் எல்லாம் முஸ்லீமாக மாற்றுகிறார், மதம் மாற்றம் அவர் பாபா தான் செய்கிறார், நிறைய பிராமின்ஸ் இஸ்லாமிய ஒரு மதத்துக்கு மாற்றுறார் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால பாபாவை அவர் கண்டாலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு எரிச்சல், பாபாவை பார்த்தால் அவர் மாதிரி கோபம். யாரெல்லாம் அவர் சந்திக்கிறாரோ பாபா பற்றி பேசணும் அவருக்கு பிடிக்காது. அவர் பாபாவை பற்றி நிந்திப்பார். அந்த அளவுக்கு உள்ள அவருக்கு ஒரு பாபா மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருந்தவர். அவர் கடைசியில் என்னது, அவரோட குழந்தை, அவரோட பையனுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அந்த உடம்பு சரியாமல் போகும்போது ஷிரடியில் நல்ல வைத்தியர்கள்லாம் பார்க்குறாரு. என்னென்ன ஊரில் இருக்கிற அனைத்து வைத்தியத்தையும் அந்த குழந்தைக்கே செய்யப்படுது அந்த பையனுக்கு. ஆனால் அந்த பையன் குணமாகவே இல்லை. பையன் இறக்கும் தருவாய்க்கே போயிட்டான் அந்த பையன். இவர் என்ன பண்ண, வர வழியே இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேராக பாபா கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு பாபாவோட துவரகமாய்க்கு போகிறார். துவரகமாயி போனோடனே நம்ம பாபா என்ன பண்ணுறாரு, கண்ணாபுணன்னு திட்டுறாரு. நீ ஏன் இந்த பக்கம் ஓடி போன்னு துரத்தி அடிக்கிறார் அவரை. கண்ணாபுணன்னு திட்டி துரத்தி அடிச்சிடுறாரு. துரத்தி அடிச்சோன்னு அவர் வழி இல்லை. அவர் என்ன சொல்ல வந்தது கூட சொல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்துடுறார். ஆனால் பாபா தான் கருணை உள்ளம் படைத்தவர், அனைவருக்கும் உதவர். அவரை போல் ஒருத்தர் பார்க்கவே முடியாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையனுடைய தலையில் கை வைத்து தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்த உடனே அந்த பையன் நல்ல குணமாயிடுறான். சிறப்பாக ஜம்முன்னு எழுந்து உட்காந்துக்கிறான். அவனுடைய வியாதி குணமாக்கப்படுகிறது. இதை பார்த்தோன்னே இந்த லக்ஷ்மண் பாபாவுக்கு அன்னைக்கு தான் மாறுறாரு. அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டார். இங்கே இருந்தாலும் 360 டிகிரி திரும்புறார். அப்படியே திரும்பினவுடனே அவ்வளோதான், இப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து பாபா மேலே அளவு கடந்த பக்தி அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதில் அசைக்க முடியாத பக்தி அவருக்கு. பாபான்னா அவ்வளோ ஒரு உயிர். பாபா தான் அனைத்தும், பாபா தான் யாவும், அனைத்தும் பாபா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு பாபா வாழும் காலம் வரை அவர் அதே தான் ஃபாலோ பண்ணுறார். அவரை மாதிரி இருக்கிறதுக்கான, ஏன்னா அவ்வளோ ஒரு பாபா மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டிவோட்டியாக மாறிவிட்டார். இதில் என்ன ஆகும்னா, பாபா மகா சமாதி அடைந்து விடுகிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பாபு சாஹிப் ஜோக் என்றவர் தான் பாபாவுக்கு எப்பவும் ஆரத்தி பண்ணுவார். ஓகே, அவர் வாழ்ந்த காலங்களில் பாபு சாஹிப் ஜோக் தான் அவருக்கு ஆரத்தி பண்ணுவது வழக்கம். ஆனால் பாபா இறந்துட்டாருன்னொடனே அவர் அந்த ஆரத்தி பண்ணுவதை நிறுத்தி விடுகிறார். ஓகேங்களா. ஆனால் இந்த லக்ஷ்மண் பாபாவோட கனவுல பாபா பாபு சாஹிப் ஜோக் நான் இறந்து விட்டதாக நினைத்து கொண்டு அவன் எனக்கு ஆரத்தி செய்யவில்லை, ஆகையால் நீ போய் எனக்கு ஆரத்தி செய் அப்படின்னு பாபா ஒரு கனவுல சொல்லிடுறார். யாருக்கு, லக்ஷ்மண் மாமாவோட கனவுல. உடனே லக்ஷ்மண் மாமா மார்னிங் எழுந்து உடனே ஆரத்திக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அவர் நேராக துவரகமாகி போகிறார். அங்கே பாபாவை ஒரு கட்டில் படுக்க வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய சண்டை நடக்கிறது இஸ்லாமிக்கும் ஹிந்துஸுக்கும். இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபாவுக்கு தர்கா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை பூட்டிவாடாவில் தான் அவர் கடைசியாக ஆசைப்பட்டார், ஸோ பூட்டிவாடாவில் தான் அவருக்கு சமாதி மந்திர் கட்டணும் அப்படின்னு ஹிந்துஸ் சொல்கிறாங்க. இது இந்த சண்டை கொஞ்சம் நெஞ்சல ஹெவி ஃபைட். இது பாபா இப்போ ஒரு நாள் ஆகிவிட்டது, இருந்தாலும் அவர்கள் அந்த சண்டை போட்டே இருக்காங்க. அவர் இறந்து 24 மணி நேரம் மேலே ஆகுது. ஏன்னா ஐ திங்க் பாபா மோர் தென் 48 hours பாடி அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவர் சமாதி மந்திர் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க.
அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இந்த சண்டை வந்து முத்து போயிருக்குது. என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சை, அந்த அளவுக்கான ஒரு ப்ராப்ளமாக சிடியே ஃபுல்லாக அப்படியே புழுங்கி நிற்கிற சமயம் அது. இவர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக போகிறார். இவருக்கு வந்து அவ்வளோ சண்டையும் பிரச்சனை இல்லை. இவர் பாட்டுக்கு பாபாவுக்கு ஆரத்தி பண்ணுறார். இவர் வந்து தன் உயிரை பற்றி கவலைப்படலை. தனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மற்றவர்கள் இவர் அடிப்பார்களா, மற்றவர்களை திட்டுவாங்களா, எதை பற்றியுமே தன் உயிரை பற்றியும் கவலைப்படவில்லை. எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என்று நினைத்து அவர் அழகாக என்ன பண்ணிட்டார், நேராக போய் அழகாக படுத்திருக்கார் பாபா. அந்த படுத்திருக்கிற டெட் பாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நான் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் மக்கள், அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு இறந்திருப்பவருக்கு ஆரத்தி பண்ணுவதோ பூஜை செய்வதோ அந்த ஜென்ரலாக அது வந்து அந்த அந்த கிராமத்தில் ஒத்துக்காத ஒரு விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதில் பற்றிலாம் கவலையே படல. பாபா சொல்லிட்டார், அவ்வளோதான் ஆரத்தி பண்ண சொல்லி அழகாக என்ன பண்ணுறார், ஆரத்தி பண்ண ஆரம்பிக்கிறார். ஆரத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி பாபாவோட பாதத்தை அழகாக நீரால் அபிஷேகம் பண்ணி அந்த நீரை பருகுகிறார். இங்கே தான் அவர் பியூட்டிஃபுல் பாருங்கள். பாபா எப்படி வச்சுருக்காரு, அவர் மிகப்பெரிய நமஸ்காரம் பண்ணணும். அவர் இறந்திருக்கும் பாபாவின் பாதத்தை கழுவி அதை அவர் குடிக்கிறார். சூப்பர். இதுதான் வந்து அவர் வைத்திருந்த பாபா மேல் வந்து நம்பிக்கை. இது மிகப்பெரிய விஷயம். இது அவருக்கு மிக மிக அவருக்கு நான் நமஸ்காரம், ஆத்மாத்மா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் பண்ணிக்கங்க. இதில் வந்து என்ன, அவர் வந்து லக்ஷ்மண் பாபா பாருங்கள், அந்த அளவுக்கு பாபா மேல் நம்பிக்கை வைத்து அவரை அந்த பாத பூஜை பண்ணி அந்த நீரை பருகி பாபாவுக்கு சூப்பராக ஆர்த்தி பண்ணுறாரு. இவங்க வந்து எல்லாம் கத்துறாங்க, என்ன இப்படி பண்ணுறாரு இவர், இது என்ன இது பைத்தியகாரத்தனமாக பண்ணுறாரு இந்த லக்ஷ்மண் மாமா, இது எப்படி சாத்தியம் அப்படி இப்படின்னு. அவர் யாரை பற்றியும் தன் உயிரை பற்றியும் இவரை வெட்டணும் குத்தணும் என்ன சொன்னாலும் அவரை பற்றி கவலையே படல. அழகாக ஆர்த்தி பண்ணார், நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பாட்டு வந்துட்டார். இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணுன்னா, பாபா மேல் எவ்வளோ ஒரு பற்று பாசம் வைத்திருந்தால் பாபா கனவில் வந்து சொன்னவுடன் அவர் உயிரையே பணியம் வைத்து, ஏன்னா இரண்டு மதத்தினரும் சண்டை போட்டுட்டு அப்படி முட்டிட்டு நிற்கிறாங்க. பாபா என்ன பண்ணும், ஒருத்தர் எப்படின்றாங்க, ஒருத்தர் அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் வந்து தர்காவில் வைக்கணுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து சமாதி மந்திரில் வைக்கணுங்கிறாங்க. இது பெரிய பிரச்சனையில் இருக்குது. அந்த அளவு ஒரு ஹீட்டடான ஒரு நிலையில் அந்த இடத்துல பதட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, துவாரகமாயே பதட்டத்தில் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அழகாக போகிறாரு. சிம்பிளாக எப்படி பாபா உயிரோடு இருந்தால் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி நடந்து அற்புதமாக பாபாவுக்கு போனார். ஆத்மாத்மா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரியவர் இந்த லக்ஷ்மண் பாபா. கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பாபா மேலே அவர் அவ்வளோ ஒரு பாசம் பற்றும் வைத்திருந்தார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதேபோல் இன்னும் இந்த ஒரு இப்போ அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பக்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதுதான். இதில் வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு சொல்ல எனக்கு அவர் ரொம்ப இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் லக்ஷ்மண் பாபா இட்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது சச் அ கிரேட் சோல். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாபாவின் கருணையினால் அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் ஒரே ஒரு டேர்ன் கொடுத்தார். அந்த டேர்னில் கடைசி வரைக்கும் பாபாக்காக அவர் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நமஸ்காரம் நாம் மனதார பண்ணுவோம் லக்ஷ்மண் பாபாவுக்கு. ஜெய் சாய்ராம். சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.